அவங்க வீட்டில் இருக்கிற என்ன சாப்பிட்டீங்களா கொண்டீங்களான்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நமக்குள்ளே ஒரு சுபாவம் எப்படி இருக்குன்னா, நம்ம நல்லா இருந்தால் போதும், நம்ம இப்படி இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் ஏசப்பா கிட்ட இருக்கிற ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி, ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை நினைக்கல, உங்களையும் என்னையும் நினச்சாரு. எப்போ உங்களுக்குள்ள செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் இருக்குதோ அப்போ தான் மற்றவங்களை குறித்து யோசிக்கிற அந்த தன்மை நமக்குள்ளே வரும். வேர் தேர் இஸ் நோ செல்ஃபிஷ்னஸ் தேர் கம்ஸ் ஹியூமிலிட்டி. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, தன்னலமாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு தாழ்மையுள்ள மனுஷனாக இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஆனால் கிறிஸ்து இயேசு, இந்த வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருந்ததை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார்.